என்ன காவேரி, கோயிலுக்கு வந்தியா? ஆமா. அப்ப போய் சாமி கும்பிட வேண்டியதானே, இங்கே நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, டைம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீயே ஒரு மாதிரியா இருக்க. ஒரு மாதிரினா? ஏன் இப்படி வேர்த்து இருக்கு? உனக்கு என்ன ஆச்சு? உங்களை பார்க்க தான் வந்தோம். என்ன பார்க்கவா? அதுவும் கோயிலுக்கு? என்ன விஷயம்? இந்த கல்யாணத்துல காவேரிக்கு இஷ்டம் இல்லை. வீட்ல பெரியவங்க நிச்சயம் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்காம போறது சகஜம் தானே. அதெல்லாம் போக போக சரியாயிடும். வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திக்கலாம். நீங்களே தலையிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பிரச்சனையும் வராது. நீ என்கிட்டே வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? ஆமா, உங்ககிட்ட தான் சொல்றேன். இங்க பாரு ஜனனி, கல்யாணத்துல யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு ஒரு விஷயமே இல்ல. ஏன் தம்பிக்கு காவேரிய ரொம்ப பிடிச்சு போச்சு, இவளுக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்காக தான் இந்த கல்யாணமே. அதனால எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நடக்கணும். இல்ல, நடக்காது. நீங்க தேவையில்லாம முகூர்த்த நாளெல்லாம் குறிக்காதீங்க. ஏன் நீயே குறிக்க போறியா? நடக்காத கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு ஏன் அசிங்கப்படணும்? அதான் சொல்றேன். பாரா, நல்ல போல்டா பேசுறமா நீ. ஜனனி, நீ யார்கிட்ட பேசுறன்னு புரியாம பேசுற. பாவம், உனக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல, அதான். பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, இப்ப பேசுன மாதிரி இனிமே வந்து என் முன்னாடி பேசிட்டு இருக்காத. ஏன்னா ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன சரி பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். யாரா இருந்தா எனக்கு என்ன? கல்யாணத்திலே காவேரிக்கு விருப்பம் இல்ல, அதனால இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது. சோ கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, அவ்வளவுதான் விஷயம். சொல்லிட்டேன். இல்ல ஜனனி, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நிச்சயமே பண்ணியாச்சு, பார்த்தல்ல? பார்த்தேன். அது நீங்களே அவசரப்பட்டு ஆலோசிக்காம முடிவு பண்ண நிச்சயம். காவேரி கிட்ட நீங்க சம்மதம் கேட்டீங்களா?